இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, நீ கிளம்புமா. இனிமே பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. என்ன மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். போ. என்ன மன்னிச்சிருங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, விடுங்க சம்பந்திமா. யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, சாயந்தரம் ஜவுளி கடைக்கு போய் கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணிகளை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். மறக்காம வந்துருங்க. சரிங்க சம்மந்தியம்மா, நாங்க வந்துடுறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வர சம்பந்திமா. வாங்க. சொல்லு கார்த்தி. நீ நவீன், போலீஸ் உன்னை தேடி வருது. நீ உடனே அங்கிருந்து கிளம்பிடு. போலீஸா? ஏன், என்னாச்சு? சந்திரா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல அங்க இருந்து கிளம்பு, அதான் உனக்கு நல்லது. சரி கார்த்தி. ஆமா, என்ன மாப்பிள? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்பிள. ஆமா, துர்கா நவீனோட கல்யாண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சிவனாண்டிக்கும் சின்னத்திக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க துர்கா நவீனோட கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம மணமேடைக்கு வந்து துர்கா கழுத்துல ஊரறிய தாலி கட்டணுமாமா. அவன் தான் போலீஸ்ல மாட்டாம தப்பிச்சு போயிட்டானே மாப்பிள. அவன் இப்ப எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்றது எப்படி நடக்கும்? இல்ல மாமா, நான் அவனை பார்த்து பேசிட்டேன். இப்போ அவன் யாருக்கும் தெரியாம தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் மாப்பிள? அது அவன் சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். நான் சம்மதிக்கணுமா? நீங்க எந்த இடத்த சொல்றீங்க மாப்பிள? நம்ம வீட்டை தான் சொல்றோம் மாமா. என்ன மாப்பிள சொல்றீங்க? நம்ம வீடா? ஆமா மாமா, இதை விட அவனுக்கு சேஃபான இடம் வேற எதுவும் இல்லை. வேற எங்க அவன் மறைஞ்சிருந்தாலும் போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வீட்லயே அவனை தங்க வச்சா அவனும் சேஃபா இருப்பான். இங்க அவனை யாரும் தேடவும் மாட்டாங்க. இல்ல மாப்பிள, அது சரியா வருமானு தெரியல. ஈஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுது மாமா, அதை நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் வரைக்கும் அவன் இங்க இருக்கிறது தான் நல்லது. இல்ல மாப்பிள, பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைல உண்மை தெரிய வந்தா அவ உங்களை பத்தி தப்பா நினைப்பா. மாமா, அதை பத்திலாம் இப்ப யோசிக்க வேண்டாம். நமக்கு துர்காவோட கல்யாணம் அவ ஆசைப்படியே நடக்கணும். அதான் இப்ப முக்கியம். எதா இருந்தாலும் நீங்க யோசிச்சு தான் செய்வீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க செய்யுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தப்பா எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள. இந்த சோப்புல இருக்கிற சாவி அச்சு மாதிரி எங்களுக்கு சாவி செஞ்சு கொடுக்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கள்ளசாவி செய்ய சொல்றீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பணம் கொடுக்கறோம், சாவி செஞ்சு கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் செஞ்சு கொடுக்க முடியாது. கள்ளசாவி செஞ்சு கொடுத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டா தோலை உரிச்சிருவாங்க, தெரியும்ல? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நம்மளோட தான் இருக்கும். நீங்க சாவியை செஞ்சு கொடுங்க. சரி, 10,000 கொடுங்க, சாவி செஞ்சு கொடுக்குறேன். என்னது, 10,000? என்ன, ஒரு சாவி செஞ்சு கொடுக்க 10,000? ரொம்ப அதிகங்க. நீங்க ஒண்ணு நல்ல சாவி செஞ்சு கொடுக்க சொல்லல, கள்ள சாவி செஞ்சு கொடுக்க சொல்றீங்க. அப்ப ரேட்டு அதிகமா தானே இருக்கும். அதுக்குன்னு 10,000 கேட்கறது ரொம்ப அதிகங்க, கொஞ்சம் குறைச்சுக்கப்பா. யோ, இந்த சாவியை வச்சு நீ என்ன திருட்டுத்தனம் செய்ய போறேன்னு தெரியல. நீ மாட்டுனா நானும் மாட்டுவேன். இதுல ரிஸ்க் அதிகம்யா. பேசின அமௌண்ட் கொடுக்கறதுனா கொடு, இல்ல இடத்த காலி பண்ணு. யோ, ஒரு 5,000 கொடுக்குற செஞ்சு குடியா? 10,000க்கு ஒரு பைசா குறைஞ்சா கூட செஞ்சு கொடுக்க மாட்டேன். சும்மா பேரம் பேசிக்கிட்டு இருக்காதயா, எனக்கு நிறைய ஜோலி இருக்கு, இடத்த காலி பண்ணு. ரொம்ப கராரான பெருவழியா இருக்கிய. சரி, நீ கேட்ட 10,000 கொடுக்குறேன், சாவியை செஞ்சு கொடு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செஞ்சு தரேன்.
பணமும் சாவியும் குடி. கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். முதல்ல பணத்தை குடியா. இந்த சரியா இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்கயா. என்னைய ரொம்ப தான் விரட்டுற. போறேன் இரு. வாமா போலாம். போங்க போங்க. எப்படியோ சாவி செஞ்சாச்சு. சாமுண்டீஸ்வரர் குடும்பம் சாயங்காலம் ஜவுளி கடைக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜவுளி கடையில இருக்கிறப்போ நாம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் இந்த சாவியால அந்த பீரோவை திறந்து அதுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நாம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆட வேண்டியதுதான். சூப்பர் ஐடியா ஐயா. யோ, பண நகைங்களை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏமாத்தலாம் நினைச்சிடாத. அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க திருட போறதுல பாதி உனக்கு கொடுத்துறேன். ஏமாத்த மாட்டேன். வா போலாம். ஓ, அந்த நவீன் பையல எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டானே. ஆமா சந்திரா, அவன் உள்ள இருந்தா தானே நாம நினைச்ச மாதிரி அந்த ஃப்ராடு மாப்ள உங்க அக்கா பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும். இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப என்ன பண்றது? மருமகளே, போலீஸ் வர்றது தெரிஞ்சு அவன் எப்படி எஸ்கேப் ஆயிருப்பான்? எல்லாம் அந்த டிரைவர் பையன் தான் பண்ணிருப்பான் மாமா. அவன் தானே அந்த துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். அவனை மீறி நம்மளாலதான் எதுவுமே செய்ய முடியலையே. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டே நிக்கிறானே. இப்ப அந்த நவீன எங்கன்னு போய் தேடுறது? அந்த டிரைவர் தான் அவனை எங்கேயாவது பத்திரமா மறைச்சு வச்சிருப்பான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது மருமகளே? கண்டுபிடிச்சே ஆகணும் மாமா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளும் அந்த நவீனை எங்கேயாவது பத்திரமா மறைச்சு வச்சிருந்து கல்யாணத்தப்போ அவனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து கரெக்டா துர்கா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது தான் அந்த டிரைவர் பையலோட பிளானா இருக்கும். ஆனா இந்த தடவை அவனோட பிளானை நாம முறியடிச்சே ஆகணும். அந்த நவீனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நாம போலீஸ்ல ஒப்படைச்சே ஆகணும். இல்லனா என் அக்காக்காரி குடும்பத்தை பழிவாங்க முடியாமலே போயிடும். ஆமா சந்திரா, இத்தனை நாளா இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அந்த ஃப்ராடு மாப்ள செல்வம் தான் உன் அக்கா பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். கல்யாணம் முடிஞ்சதும் அவன் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். கல்யாணமான கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை எஸ்கேப் ஆயிட்டான்னு வை, உன் அக்கா காரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கதறணும், கண்ணீர் வடிக்கணும். ஆமாண்டா மவனே, நம்மளை எப்ப பாரு கதற விடுற அந்த சாமுண்டீஸ்வரி கதறி கண்ணீர் வடிக்கிற காட்சியை பார்த்து நாம சந்தோஷப்படணும்டா. எல்லாமே நல்ல விதமா நடக்குமாமா. அதுக்கு முதல்ல நாம அந்த நவீன் பையல தேடி கண்டுபிடிக்கணும். கவலைப்படாத சந்திரா, நாங்க எப்படியும் அவனை தேடி கண்டுபிடிச்சிருவோம். நானும் என் சைட்ல இருந்து முயற்சி பண்றேன். எப்படியும் அவனை கல்யாணத்துக்குள்ள கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடணும்.